Hi students, எண்களும் தொடர் வரிசைகளும் நம்பர்ஸ் அண்ட் சீக்வென்ஸ் எக்ஸசைஸ் 2.5ல் ஃபர்ஸ்ட் சம்ஸ் பார்க்க போகிறோம். பின்வரும் தொடர் வரிசைகள் ஒரு கூட்டு தொடர் வரிசையா என சோதிக்கவும். செக் த ஃபாலோயிங் சீக்வென்ஸ் ஆர் இன் ஏபி. கொடுத்துருக்கக்கூடிய சீக்வென்ஸ் எல்லாம் ஏபியா ஆர் நாட் இன் ஏபியா அப்படின்னு நம்ம வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்க, இப்போ நம்ம வெரிஃபை பண்ணோம். ஃபஸ்ட்டு சம்ம ரைட் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி போகுது, ஒரு சீக்வென்ஸாக இருக்குது. இந்த சீக்வென்ஸ் வந்து ஏபியா இல்லையா அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்படின்னா இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், காமன் டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். பொது வித்தியாசம் தமிழில். அப்போ காமன் டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம்னா, காமன் டிஃப்ரென்ஸஸ் சேமாக இருந்துச்சுன்னா ஆன்சர் இஸ் கரெக்டு. இப்போ டி ஈக்குவல் டு T2 மைனஸ் T1. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குற இந்த வேல்யூஸ் தான் பார்த்தீங்கன்னா T1, T2, T3. டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3ன்னு அர்த்தம். இப்போ இதே மாதிரி நான் பார்க்குறேன். D ஈக்குவல் டு T2 மைனஸ் T1. T2ஓட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா A மைனஸ் 5, T1ஓட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா A மைனஸ் 3. இப்போ மைனஸால் உள்ள மல்டிப்ளை பண்ணுறப்ப என்ன ஆகும், A மைனஸ் 5 மைனஸ் A மைனஸ் 3ன்னு வரும். இப்போ இங்கே பாருங்கள், இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டும் டெலீட் ஆகிடும். சரிங்களா, மைனஸ் இன்ட்டு மைனஸு இந்த இடம் ப்ளஸ் ஆகிடும். அப்போ மைனஸ் 5ல் ப்ளஸ் 3 போச்சுன்னா மைனஸ் 2 கிடைக்கும். டியோட வேல்யூ D1ன்னு எடுத்துக்கங்க. நெக்ஸ்ட்டு T2 பார்க்கலாம். T2 ஈக்குவல் டு T3 மைனஸ் T2. இதோட டிஃப்ரென்ஸு பார்த்தீங்கன்னா இங்கே மைனஸ் 2. இதோடைய டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்க்கணும். A மைனஸ் 5க்கும் A மைனஸ் 7க்கும் அதே மைனஸ் 2 வந்துச்சுன்னா அது ஏபி. அப்படி இதுக்கு வேறு நம்பர் வந்துச்சுன்னா அது நாட் இன் ஏபி, அதாவது கூட்டுத்தொடர் வரிசை இல்லை. இப்போ A மைனஸ் 7 மைனஸ் A மைனஸ் 5 இந்த மாதிரி தான் ப்ராக்கெட் போடணும். அப்படி போடல அப்படின்னா மைனஸுக்கு வந்து ஏவுக்கு மட்டும்தான் இருக்கும், மைனஸ் 5க்கு வராது. அப்போ A மைனஸ் 7 மைனஸ் A மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ் ஆகிடும். மைனஸ் ஏவும் ப்ளஸ் ஏவும் கேன்சல் ஆகிடும். இங்கேயும் மைனஸ் 2 தான் வருது. அப்போ காமன் டிஃப்ரென்ஸு போத் ஆர் ஈக்குவலாக இருக்கிறதுனால இந்த கொடுத்துருக்கக்கூடிய சீக்வென்ஸ் ஆனது இன் ஏபி ஒரு கூட்டுத்தொடர் வரிசை ஆகும். இந்த மாதிரி எழுதிக்கலாம். D1 ஈக்குவல் டு T2, T2 மைனஸ் T1 இஸ் ஈக்குவல் டு T3 மைனஸ் T2. ஈக்குவலாக இருக்கிறதுனால the given sequence is an AB. கொடுக்கப்பட்டுள்ள தொடர் வரிசையானது ஒரு கூட்டு தொடர் வரிசை ஆகும். நெக்ஸ்ட் ஒன்று செகண்ட் ஒன் சம் பார்க்குறோம். இதுவும் கூட்டு தொடர் வரிசையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது கூட்டுத்தொடர் வரிசையா இல்லையான்றதை நாம தான் செக் பண்ணணும். காமன் டிஃப்ரென்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். பொது வித்தியாசம் T2 மைனஸ் T1. இங்கே T2க்கு எடுத்துக்கிறோம். T3 மைனஸ் T2 பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஒன்று டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3, டேர்ம் 4. சரிங்களா, இப்போது இதுக்கு நம்ம T2ஓட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 1/3 மைனஸ் 1/2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அப்போ என்ன கிடைக்கும், 2 மைனஸ் 3ன்னு வரும். இங்கே 2 3 சார் 6 அப்படின்னு வரும். அப்போ என்ன கிடைக்கும், மைனஸ் 1/6 வரும் D1ஓட வேல்யூ. தென் நெக்ஸ்ட்டு T3ஓட வேல்யூஸ் 1/4 1/3 1/4 1/3. டினாமினேட்டரில் 12 வரும், நியூமரேட்டரில் 3 மைனஸ் 4.
அப்போ -1/12 வருது T2 ஓட வேல்யூ. therefore T1 is not equal to T2. அதாவது T2 minus T1 is equal to T3 minus T2 is not equal. அப்போ the given sequence is not an AB. கொடுக்கப்பட்ட தொடர் வரிசையானது ஒரு கூட்டு தொடர் வரிசை இல்லை அப்படின்னு தெளிவாக எழுதிடுறோம். ஃபினிஷா? செகண்ட் ஒன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு தேர்டு சம் பார்க்குறோம். கொஷினை ரைட் பண்ணிக்கோ. இந்த நம்பர்ஸை பார்த்தாலே தெரியும். 9 + 4 13, 17 + 4 13, 21 + 4 25. எல்லாமே 4 4ஆக இருக்கும் பாருங்களேன். நம்ம இதையும் சால்வ் பண்ணி பார்த்துடலாம். காமன் டிஃப்ரென்ஸ் பார்க்குறோம். T2 minus T1, T2 is equal to T3 minus T2. ஏன்னா டிஃப்ரென்ஸ் 1 டிஃப்ரென்ஸ் 2ன்றதுக்காக நான் மீன் பண்ணி ரைட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒன்று டேர்ம் 2, டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3, டேர்ம் 4, டேர்ம் 5. ஏதாவது 2 ஃபைண்ட் அவுட் பண்ணாலே நமக்கு வந்து அது காமன் டிஃப்ரென்ஸ் சேமாக இருக்குதா இல்லையான்றதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு நான் செக் பண்ணுறேன். அப்போ T2ஓட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 13 minus 9 is equal to 4 அப்படின்னு நமக்கு கிடைக்கிது. செகண்ட் ஒன்று நான் செக் பண்ணுறேன். 17 minus 13 is equal to 4. அப்போ T1 T2 ஈக்குவலாக இருக்குது. T1 T2 ஈக்குவலாக இருந்துச்சுன்னா T2 minus T1 is equal to T3 minus T2 ஈக்குவல் தான். அப்போ given sequence is an AB. The given sequence is an AP. கொடுக்கப்பட்ட தொடர் வரிசையானது ஒரு கூட்டு தொடர் வரிசை ஆகும் அப்படின்னு எழுதிடணும். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் சம்மு -1/3, 0, 1/3, 2/3. இதுவும் நமக்கு பார்த்தீங்கன்னா சீக்வென்ஸை பார்த்து இது ஏபியான்னு செக் பண்ணுறோம். ஏபி அப்படின்னாக்க அரித்மேட்டிக் ப்ராக்ரஷன் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம இதுக்கும் நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கொடுத்துக்கிறது T1, T2, T3, T4. இதுக்கும் காமன் டிஃப்ரென்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ T2 minus T1, T2 is equal to T3 minus T2. T2ஓட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 0 மைனஸு இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ +1/3 இருக்கும். அப்போ D1ஓட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 1/3. T2வை பார்க்குறோம். T3 வந்து பார்த்தீங்கன்னா 1/3 என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1/3ன்னு கொடுத்துருக்காங்க. T2 வந்து 0 equal to 1/3. இப்போ T2வும் T1ம் ஈக்குவலாக இருக்கிறதுனால இந்த சீக்வென்ஸ் ஆர் அரித்மேட்டிக் ப்ராக்ரஷன். கொடுக்கப்பட்ட தொடர் வரிசை ஒரு கூட்டு தொடர் வரிசை ஆகும். The given sequence is an AB. இந்த மாதிரி 1, -1, 1, -1, 1, -1 and so on போயிட்டே இருக்குது. இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னாக்க இது காமனாக இருந்துச்சுன்னா ஏபி, காமனாக இல்லை அப்படின்னாக்க நாட் அன் ஏபி. சரிங்களா? இதுக்கு காமன் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா T1, T2, T3, T4, T5, T6 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ T2ஓட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா -1, T1ஓட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா +1, ஃபார்முலாவில் இருக்கிற -1 ஈக்குவல் டு -2. இது ஃபஸ்ட்டுக்கு வருது. செகண்ட் ஒனுக்கு T3 வந்து 1 +1 ஈக்குவல் டு 2ன்னு வருது. T2வும் T1ம் ஈக்குவலாக இருக்கான். T1 இஸ் நாட் ஈக்குவல் டு T2. அப்போ இஸ் நாட் ஈக்குவலாக இருக்கிறதுனால இது வந்து என்ன பண்ணுறோம், நாட் அன் ஏபி அப்படின்னு ட்ரை பண்ணுறோம். இது ஒரு கூட்டு தொடர் வரிசை இல்லை அப்படின்னு ரைட் பண்ணுறோம்.
ஃபஸ்ட்டு சம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 5 கொஷின்ஸ் கொடுத்தாங்க. 5ஐயும் நம்ம சால்வ் பண்ணிட்டோங்க. ஒன்ஸ் நான் காமிக்கிறேன் பாருங்க. 5th கொஷின், 4th, 3rd, 2nd, 1st all the question completed. Next second question பார்க்குறோம். செகண்ட் கொஷின் பார்க்குறோம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள முதல் உறுப்பு A மற்றும் பொது வித்தியாசம் Tக்கு கூட்டுத்தொடர் வரிசைகளை காண்க. ஃபர்ஸ்ட் டேர்ம் A காமன் டிஃபரன்ஸ் D's are given below. Find the corresponding AP. A வேல்யூஸும் D வேல்யூஸும் கொடுத்து கூட்டுத்தொடர் வரிசையை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க அப்படின்ட்டு இருக்காங்க. ஏன்றது ஃபர்ஸ்ட் டேர்மு, இது டின்றது காமன் டிஃப்ரென்ஸு, ரெண்டையும் கொடுத்துட்டு கரஸ்பாண்டிங் ஏபி தொடர் வரிசையை அரித்மேட்டிக் ப்ராக்ரஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த அரித்மேட்டிக் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா தி ஏபி இஸ் ஃபார்முலா இது ஏ கமா ஏ ப்ளஸ் டி ஏ ப்ளஸ் 2D ஏ ப்ளஸ்ஸு 3D அண்ட் எக்ஸட்ரா. நம்ம எண்ணி 3ஐ பார்த்தா போதும், ஒன்று ஒன்றா டி இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கும். ஏயோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 5, நெக்ஸ்ட்டு 5 + 6, ஏவோட வேல்யூஸ் 5, டியோட வேல்யூஸ் 6. நெக்ஸ்ட்டு ஏயோட வேல்யூ 5, 2 × 6, கமா ஏ ப்ளஸ் 3 × 6, கமா எக்ஸட்ரா போயிட்டு இருக்குமா. தென் நெக்ஸ்ட்டு 5, 11, 2 6 are 12, 12 + 5 17, 3 6 are 18, 18 + 5 23 வரும். அவ்வளோதாங்க, ஃபஸ்ட் கொஸ்டின் கம்ப்ளீட்டடு. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் பார்க்குறோம். செகண்ட் இந்த இதுதான் A = 7, D is equal to -5. But the AP A, A plus D, A plus 2D, A plus 3D and so போயிட்டே இருக்கும். ஏயோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 7, 7 - 5, 7 plus 2 × -5, comma 7 plus 3 × -5, comma எக்ஸட்ரா போயிட்டு இருக்குமா. தென் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம், இதை 7, 7 - 5 2, 2 5 are 10, 10ல் 7 லெஸ் பண்ணால் -3, 15, 15ல் 7 லெஸ் பண்ணால் -8 இப்படி போயிட்டுருக்கோம். இதையும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அரித்மேட்டிக் ப்ராக்ரஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இதான் அரித்மேட்டிக் ப்ராக்ரஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா, கூட்டுத்தொடர் வரிசை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா. இப்போ தேர்ட் ஒன் பார்க்குறோம். தேர்டு பார்த்தீங்கன்னா A = 3/4, D is equal to 1/2. D is equal to 1/2. இப்போ ஏயோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 3/4. நெக்ஸ்ட்டு 3/4, 3/4 + 1/2, 3/4 + 2 × 1/2. டியோட வேல்யூஸ் 1/2. ஏயோட வேல்யூஸையும் டியோட வேல்யூஸையும் இதில் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு 3/4 + 3 × 1/2. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இருக்கிறத ரைட் பண்ணிக்கிறோம். 3/4, இது டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால நியூமரேட்டர் டினாமினேட்டர்லேயும் இந்த இடத்துல 2/2ன்னு ரைட் பண்ணால் 2 + 3ன்னு வரும். டிவைடில் 4 காமனாக இருக்கும், இங்கேயும் 4 வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3/4 + 1 ஆட் பண்ணுற மாதிரி வரும். இல்லைன்னா 2 கொடுத்துட்டிங்கன்னா
நியூமரேட்டர் டினாமினேட்டர் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, இங்கே என்ன கிடைக்கும், மேலே வந்து 2ன்னு வந்துடும். சாரி 2 2s are 4, கீழேயும் 2 2s are 4ன்னு வந்துடும். கமா இங்கே 3/2ன்னு வரும். நியூமரேட்டர் டினாமினேட்டரும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா 3 2s are 6, 2 2s are 4ன்னு வரும். இப்போ 3/4, 5/4, நெக்ஸ்ட்டு 7/4, 9/4 அப்படி போயிட்டுருக்கோம். இதுக்கும் நம்ம ஏபி ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் கொஷினில் நமக்கு 3 கொஷின்ஸ் கொடுத்தாங்க. அந்த 3 கொஷின்ஸுமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். தட்ஸ் ஆலுங்க. கம்ப்ளீட்டட். ஃபஸ்ட்டு அண்டு செகண்ட் சம்மு கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட் தேர்டு கொஸ்டின் பார்க்குறோம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள பொது உறுப்புகளை கூட்டுத்தொடர் வரிசைகளில் முதல் உறுப்பு மற்றும் பொது வித்தியாசம் காண்க. ஃபைண்ட் த டேர்ம் ஃபர்ஸ்ட் டேர்ம் அண்ட் காமன் டிஃபரன்ஸ் ஆஃப் அரித்மேட்டிக் ப்ராக்ரஷன் ஹூஸ் nth டேர்ம்ஸ் ஆர் கிவன் பிலோ. அதாவது நமக்கு கீழே வந்து nth டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த டேர்ம்ஸை வச்சுட்டு ஃபஸ்ட்டு டேர்மும் காமன் டிஃப்ரென்ஸும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதாவது ஃபஸ்ட்டு டேர்ம் அப்படின்னா அது ஏ, சரிங்களா. அதே மாதிரி காமன் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது டி அப்படின்னு அர்த்தம். இது ரெண்டு தான் நம்மளை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. நமக்கு கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா 2 சம்ஸ் கொடுத்துருக்காங்க. nth டேர்ம் -3 + 2n. இப்போ என்ன பண்ணுறோன்னா எண்ணுக்கு 1லேருந்து ஒரு 4 வரைக்கும் கொடுத்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். n = 1. n = 1ன்னு இந்த nth டேர்ம்ஸ் ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோன்னா n replaced 1 -3 + 2 × 1 -3 + 2 -1. t1ஓட வேல்யூஸ் -1. நெக்ஸ்ட்டு t2 ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். புட்டு n = 2 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ இந்த இடத்துல 2 -3 + 2 × 2 அப்போ என்ன ஆகும், 4 + 1 வரும். t2ஓட வேல்யூஸ் +1. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா t3 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அதாவது புட்டு n = 3 அப்படின்னு சப்ஸ்டியூட் n = 3ன்னு இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் t3 -3 + 2 × 3 அப்படின்னு வரும். அப்போ இந்த இடத்துல -3 + 6 +3 அப்படின்னு வரும். t3ஓட வேல்யூஸு. நெக்ஸ்ட்டு புட்டு n = 4 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணோன்னா n replaced 4 -3 + 2 × 4 அப்போ 2 4s are 8ன்னு வரும். அப்போ இந்த இடம் 5ன்னு கிடைக்கும். t4ஓட வேல்யூஸு 5 அப்படின்னு கிடைக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது தான் அந்த t1 t2 t3 எல்லாத்தையும் நம்ம வந்து ரைட் பண்ணுறோம். t1, t2, t3, t4. t1ஓட வேல்யூஸ் -1 +1 3 5. நெக்ஸ்ட்டு நம்ம எண்ணுக்கு 5 கொடுத்தோம்னா போயிட்டே இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது தாங்க நமக்கு எப்போதுமே ஃபஸ்ட்டு இருக்கிற வேல்யூஸ் தான் ஃபஸ்ட்டு டேர்மு, சரிங்களா. நெக்ஸ்ட்டு காமன் டிஃப்ரென்ஸுன்றது t2 - t1. 1 இங்கே ஒரு மைனஸு இங்கே ஒரு மைனஸு ப்ளஸ் ஆகிடும். அப்போ 1 இங்கே ஒரு மைனஸு இங்கே ஒரு மைனஸு ப்ளஸ் ஆகிடும் = 2. d = 2, a = -1. இதான் நமக்கு கிடைச்ச ஆன்சரு, சரிங்களா. ஃபஸ்ட்டு கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் பார்க்குறோம். tn = 4 - 7n. tn = 4 - 7n ரைட் பண்ணிட்டோம். இங்கேயும் அப்படி தான் எண்ணுக்கு 1லேருந்து 4 வரைக்கும் கொடுத்து பார்க்குறோம். கொடுத்தோம்னா நமக்கு ஏயோட வேல்யூஸும் காமன் டிஃப்ரென்ஸும் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம்.
புட்டு n is equal to 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ இந்த இடத்துல t1 is equal to 4 minus 7 into 1ன்னு வரும். அப்போ 4 minus 7 into 1 7 is equal to minus 3. t1ஓட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா மைனஸ் 3ன்னு வரும். நெக்ஸ்ட்டு புட்டு n is equal to 2 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணோன்னா n replace to 2. அப்போ t2 is equal to 4 minus 7 into 2 அப்படின்னு கிடைக்கும். இப்போ 4 minus 7 2 சார் 14 is equal to என்ன கிடைக்கும் மைனஸ் 10 கிடைக்கும். t2ஓட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா மைனஸ் 10. நெக்ஸ்ட்டு போட்டு n is equal to 3 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் இந்த பிளேஸுக்கு. அப்போ t3 is equal to 4 minus 7 into 3 n replace to 3. இப்போ 4 minus 7 3s are 21 is equal to எவ்வளோ வரும் 17 அப்படின்னு கிடைக்கும். t3ஓட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 17. நெக்ஸ்ட்டு புட்டு n is equal to 4 அப்படின்னு இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன் n replace to 4. அப்போ t4 is equal to 4 minus 7 into 4 அப்படின்னு ட்ரை பண்ணுறோம். அப்போ 7 4s are 28 is equal to minus 24 அப்படின்னு கிடைக்கும் t4ஓட வேல்யூ. இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் எடுத்து நம்ம ரைட் பண்ணிக்கிறோம். t1, t2, t3, t4 இது எல்லாத்தையும் ரைட் பண்ணிக்கிறோம். ரைட் பண்ணோன்னா t1ஓட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா minus 3, minus 10, minus 17, minus 24 அண்ட் எக்ஸட்ரா போயிட்டுருக்கோம். நான் 5 n equal to 5ன்னு கொடுத்தோன்னா நெக்ஸ்ட் வேல்யூஸும் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது தான் டேர்ம் 1ஓட வேல்யூஸ் தான் ஏவோட வேல்யூ. ஃபஸ்ட்டு டேர்முன்றது ஒரு தொடர் வரிசையில் எந்த வேல்யூஸ் கொடுத்தாலும் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது தான் ஃபஸ்ட்டு டேர்மு ஏ வேல்யூ t1 தான். நெக்ஸ்ட்டு இதுக்கு காமன் டிஃப்ரென்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னாக்க டி ஈக்குவல்ட்டுன்னு ரைட் பண்ணிக்கணும். t2 மைனஸ் t1. t2 வந்து மைனஸ் 10 மைனஸ் t1ஓட வேல்யூஸ் மைனஸ் 3 அப்போ ப்ளஸ் 3 ஆகிடும் ஈக்குவல் டு மைனஸ் 7. டியோட வேல்யூஸ் டி ஈக்குவல் டு 7. நமக்கு ஃபஸ்ட்டு டேர்மையும் காமன் டிஃப்ரென்ஸு தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாங்க. நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். தட்ஸ் ஆல். தேர்டு சம்மில் செகண்டு கம்ப்ளீட்டடு. ஃபஸ்ட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். The third sum all completed. Thank you for watching.